குட் Yeah. ஈவினிங். Good evening. என்னன்னா நான் இதுக்கு ஃபைவர் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன் வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல. Okay. அப்ப அவங்கள்ட்ட படிக்க போக்கல எனக்கு ஃபுல் செட்டிஸே இல்லை. நான் ஒழுங்கா படிப்பிக்கவும் இல்லை. எனக்கு கிக்குன்னா கூட என்னண்டுவே தெளிவா விளங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டவுட்ல தான் ஸ்கைப் கேம்பஸ்ல ஜாயின் பண்ணினேன். ஆனா ம்ஹ்ம். இப்ப நான் ரிக்ரெட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சாட்டிஸ்ஃபையா நான் இருக்கிறேன். உண்மைக்குமே நான் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஆர்டருக்கு வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. தேங்க்யூ சார். Yeah, Good good evening. evening. சார், எனக்கு இது ஒரு சீனியர் பேட்ச்ல ஒருத்தவங்க தான் எனக்கு இதை ஆஃபர் பண்ணாங்க. இது நல்லா ஸ்கைப் கேம்பஸை பத்தி சொன்னாங்க. அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப அது எனக்கு ஒரு ஐடியாவோட தான் ஜாயின் பண்ணேன். ஃபைவர்னாலே என்னன்னு தெரியாம தான் சார் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே விளங்குச்சு. அவங்களோட அந்த டீச்சிங் மெத்தடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் ஃபைனல் கிளாஸ் வரைக்கும் வந்தேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இப்போ வரைக்குமே இருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய தெரியாது எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கீங்க. கிக் அப்படின்னா எதுவுமே ஃபைவர்னால என்ன அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாம தான் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட டீச்சிங் மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்படியே நீங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட்லயுமே எதுவும் நம்ம மெசேஜ் பண்ண டக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, குயிக் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, டவுட் கிளியர் பண்றாங்க. சஞ்சு சார் அவரும் அப்படித்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஃபைபர்ல பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்கில் இல்லாமல் இருந்தோம். ஸோ இது ஃபைபர்னா என்னன்ற விஷயம் நம்ம ஃபுல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம ஒர்க் பண்ணணுன்ற விஷயம் ரொம்பவும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்பவும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது கரெக்டாக அந்த இன்புட் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா அதுக்கான வேலை ஒர்க் அவுட் பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்குன்ற விஷயம் நான் அதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். வேலை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. அதே இது உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கம்யூனிகேட்டு, ஏதாவது டவுட் கேட்டாலுமே நீங்கள் உங்கள் குரூப் சேட்ல பார்த்து ரொம்ப ஸ்பீடாகவும் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ அது ரொம்பவும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ சில பீப்புளெலாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம பே பண்ணாலுமே ரொம்ப டிலே பண்ணுவாங்க. சில கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கே டவுட் கேட்டால் கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஸோ ரொம்பவும் டெடிகேஷனாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அது இன்னும் லாங் ப்ராசஸ் ஆகிறதுனால ரொம்பவும் உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கு. இன்னும் இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பிரதர். உங்களோட இந்த ஃபைவர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சொன்னா இந்த இதுல எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. பட் நிறைய ஸ்டார்டிங்ல நிறைய ஒர்க்லாம் பண்ணிக்கிறோம். பட் ஆனா இந்த ஃபைவர்ன்ற விஷயம் சோசியல் மீடியால மட்டும்தான் நிறைய நான் பார்த்திருக்கேன். பட் இதை படிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுனது இந்த ஸ்கைப் கேம்பஸ் நிறைய நிறைய வீடியோஸ் பார்த்து தான் அதுலயே ஜாயின் பண்ணி படிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கம் தோணுச்சு. பிறகு அப்படித்தான் இந்த மாதிரி நான் படிச்சதுலயும் பெஸ்டா இருந்துச்சு. இந்த லெக்சரும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்லி தந்தாங்க. அதுல சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. எந்த ஒரு வேர்ட் இதுகள் எதுவுமே இல்லை. எல்லா ஸ்கில்லுமே ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா நாலேஜோட அழகா சொல்லி தந்தாங்க. ஸ்கில் இல்லாட்டியுமே நம்ம அதை எப்படி கான்ஃபிடென்ட் பண்றது அப்படின்ற விஷயங்களையும் நல்லா தெளிவுபடுத்தினாங்க. அதனால நிறைய நிறைய நம்ம தேங்க்ஸ் சொல்லணுமே தவிர வேற எதுவுமே இல்லை குறையா சொல்றதுக்கு. பெஸ்ட். குட் ஈவினிங் சார். நான் சமாந்திரில இருந்து பேசுறேன். என் பேர் லக்கின். நான் ஒரு தடவை யூடியூப்ல பார்த்துக்கோல ஃபைபர் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் யூடியூப்ல சும்மா சர்ச் பண்ணி பார்த்துக்கோல தான் உங்களோட லெக்சரிங்கை பற்றி பார்த்தேன். அப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு உங்களோட கேம்பஸுக்கு கொடுத்து அப்போ கேட்டேன் இப்படி தான் ஃபைபர் ஜாயின்ட் ஆக போகிறேன்னு சொல்லி ஜாயின்ட் ஆனேன். அப்போ நீ ஃபைபர் கோர்ஸை பற்றி எந்த நாலேஜும் இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயமா கட்டம் கட்டமா உங்களோட ரெக்கார்டிங்கை தான் நான் பார்த்தேன். வேலையால் ஜாயின்ட் ஆக முடியாமல் போயிட்டு நான் இது சிலைங்களை வேலையாக வரப்போகிறேன் இப்படித்தான் விஷயங்கள் அது நான் முட்கூட்டி சொன்னா ரெக்கார்டிங்கை அவங்க டக்குன்னு தருவாங்க, ஆன்சர் டக்குன்னு அளிப்பாங்க. அதால எனக்கு இலவாக போயிட்டு ஒவ்வொரு விஷயமா நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு உங்களோட லெக்சரிங் ரொம்ப இலகுவாக இருந்துச்சு படிச்சு கொள்றது. இன்னும் இப்போ ஃபைவர்ண்டா
எப்படி அதில் ஸ்கேம்கள் எப்படி அந்த விஷயங்கள் செய்கிற இன்னொன்று வந்துட்டு நொன்னி ஸ்கீலில் பார்த்தீங்களா விளக்கமாக சொன்னீங்க. அதால் இன்னும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.